ரெட் மீட்டு இது வந்து சைட் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் உள்ள குனியமுத்தூர் உள்ள சைட்டுங்க. இங்கே வந்து நம்ம வந்து 2 பிஹெச் இண்டிவிஜுவல் வில்லா. இதில் வந்து நம்ம டிவி யூனிட்டு, டைனிங் ஏரியா, தென் ஸ்டடி யூனிட்டு, தென் வார்ட்ரோப்ஸ், லாஃப்ட்டு, தென் கிச்சன்லாம் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து ஒரு 4 கலர்ஸில் பண்ணியிருக்கோம். நீங்கள் பேக் சைடு பார்த்தீங்கன்னா டிவி யூனிட்டு. இங்கே வந்து உட்டன் கலர்லையும் வித் ஃப்ளூட்டட் சேனலும் பேக் மட்டும் மார்பிள் பேட்டர்னில் கொடுத்து ஒரு கோல்டன் ஸ்ட்ரிப்ஸ் கொடுத்து பண்ணியிருக்கோம் பாருங்கள். எல்லாமே ஃப்ளோட்டிங்கில் நம்ம வந்து ஃப்ளோர் டச் பண்ணாமல் வெறும் ஃப்ளோட்டிங்கில் அந்த டிவிக்கு ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஒய்ஃபை மாடல் அதெல்லாமே மேலே ஃப்ளோட்டிங்கில் உள்ள வச்சுட்டோம். மேக்ஸிமம் ஒயர் தெரியாமல் இருக்கிறது எல்லாமே கவர் பண்ணிட்டோம் பாருங்கள். ஃபுல்லாகவே வால் கவரிங் பண்ணி ஒரு பேனலிங் பண்ணியிருக்கோம் பாருங்கள். டாப் டு பாட்டம் வரையும் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஏன்னா ரைட் சைடில் விண்டோ, லெஃப்ட் சைடில் மெயின் டோர் வரனால அந்த 6 ஃபீட் இருக்குது, ஹைட் 11 ஃபீட் இருக்கும். அந்த 11/6 ஒரு ஃபுல்லாகவே டாப் டு பாட்டம் வரையும் நம்ம பாருங்கள் ஃபுல் ஃப்ளூட்டர் கொடுத்து ஒரு பேனலிங் கட்டாக கொடுத்து பண்ணியிருக்கோம் பாருங்கள். அந்த கலர்ஸ் தான் நம்ம மேட்ச் பண்ணி கரெக்டாக பண்ணால் தான் அந்த அவுட்புட் கரெக்டாக கிடைக்கும். கரெக்டான கலர்ஸ் சூஸ் பண்ணியிருக்காங்க. கஸ்டமர்ஸும் எனக்கு இந்த கலர்ஸ் பர்டிகுலர் வேணும்னு சொன்னால அவங்க சாய்ஸ் தான். சில இது அவங்க சாய்ஸ் பண்ணி அந்த கலர்ஸ்லேருந்து எல்லாமே ஒரு அந்த கொடுத்தனால அந்த அவுட்புட் சூப்பராக வந்திருப்பாங்க. இந்த இடத்துக்கு சூப்பராகவே இருக்கும். ஒரு டீ கலரில் டென்டட் கிளாஸஸ் கொடுத்து ஒரு பிளாக் கலர் ஹேண்டில் கொடுத்துருக்கோம். அப்படியே மேலே ஃபால் சீலிங் அந்த மேட்ச் அந்த கலருக்கு ஈக்குவலாக ஒரு ஒயிட் வித் கோல்டன் கலர் ஒரு மாதிரி அதில் கோல்டன் ஸ்ட்ரிப்ஸ் கொடுத்து பாருங்கள். வாட்சாக இருக்கட்டும், கஸ்டமர்ஸ் உள்ளே வந்துட்டாங்க, அவங்க திங்ஸ் வச்சுருக்காங்க. அதுக்கு சில வீட்டில் வந்து சில திங்ஸ் கொண்டு வரும்போது அது பார்க்குறக்கு சில இது ஒத்து போகும், சில இது ஒத்து போகாது. அந்த லுக் வைஸ் பார்க்கும்போது நல்லாயிருக்கும், நல்லா இருக்காது. இங்கே வந்து பெர்ஃபெக்டாக இருக்குது. வாட்சாக இருக்கட்டும், ஃபால் சீலிங், ஃபேனு, லைட்ஸு, மிரரு, அந்த மாதிரி ஒவ்வொரு வீட்லேயும் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கிற வீட்டில் வந்து திங்ஸ் எல்லாமே வந்து நியூவாக வீட்டுக்கு வரும்போது சிலது ஓகேவாக இருக்கும், சிலது ஓகே இருக்காது பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த என்ன நீடு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி டைனிங் ஏரியா தகுந்த மாதிரி ஒரு காக்கு செட்டப் பண்ணியிருக்கோம். அங்கே வந்து இப்போ வந்து டாய்ஸ்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். டாய்ஸு இது பேக் சைட்லேயுமே ஃபுல்லாகவே பேனலிங் பண்ணியிருக்கோம். ஹால் பொறுத்த வரையுமே நம்ம உடன் கலர் வித்து ஃப்ளூட்டஸ் சூஸ் பண்ணியிருக்கோம். டிவிக்கு மட்டும் ஒரு மார்பிள் பேட்டர்ன் கொடுத்துருக்கோம் பாருங்கள். அப்படியே ஒரு கிச்சன் என்ட்ரன்ஸு. ஏன்னா நம்ம ஒவ்வொரு வீட்டு அமைப்பும் வந்து ஒவ்வொரு ஸ்டைல் ஆஃப் இருக்கும். அந்த ஸ்டைலுக்கும் நம்ம யூசேஜ் பண்ணுற திங்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம லைஃப் ஸ்டைல் தகுந்த மாதிரி நம்ம பர்டிகுலராக ஸ்பேஸ் ரொம்ப சேவ் பண்ணி நமக்கு என்ன நீடு இருக்கோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். தனியாக மாடல்ஸு அந்த மாதிரி தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்ம உள்ள கிச்சன் என்ட்ரன்ஸில் அப்படியே அப்படியே பேனலிங் பண்ணியிருக்கோம். ஒயரிங் ஆப்ஷன் இல்லாதனால நம்ம வந்து லைட்ஸ் கொடுக்கல, இல்லைன்னா ஸ்பாட் லைட்ஸ் அந்த ப்ரொஃபைல் லைட்ஸ் கொடுக்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும் பாருங்கள். கிச்சன் ரூமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்படியே கம்ப்ளீட்டாக ஒரு க்ரீன் வித் கிரே கலரில் டைல் ஒட்டினால ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மேலே ஒயிட்டு, அதுக்கு மேட்சாக ஒரு டில் க்ரீன் வித் ஒயிட்டில் நம்ம பண்ணியிருக்கோம் பாருங்கள். அதே கோல்டன் கலர் பேட்டர்னில் கிளாஸஸ் கொடுத்துருக்கோம். அந்த கிளாஸஸ் எல்லாமே கஸ்டமைஸ் தான். நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. நம்ம வீட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே எல்லா டைல்ஸே பாருங்கள் கோல்டன் ஸ்ட்ரைப்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்கள். ஹாலோகிராமில் இருக்க மாதிரி தான் அதே மாதிரி பேட்டர்ன் தான் நம்ம கிளாஸஸ் கொடுத்துருக்கோம். கீழே ஸ்பைசஸ் ரேக்கு. நம்ம கிச்சனை சின்னதாக இருக்கட்டும் பெருசாக இருக்கட்டும், நம்ம திங்ஸ் வந்து லோட் பண்ணுறது எல்லாமே இந்த வால் பாட்ஸ் தான். ஸோ மேக்ஸிமம் வந்து இந்த வால் பாட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்குவோங்க, தேவைப்படும் எப்போவுமே. ஏன்னா லாட் ஆஃப் ஐட்டம் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் வைக்க முடியாதுங்க. ஸோ அதனால் வந்து எங்கெங்கே வால் ஸ்பேசஸ் இருக்குதோ அங்கெல்லாம் இந்த வால் பாட்ஸஸ் யூஸ் பண்ணிட்டோம்னா நிறையா திங்ஸ் நம்ம லோட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் இங்கேயும் பாருங்கள் ஃபுல்லாகவே லோட் பண்ணியிருக்கோம். இந்த கலர் பாருங்கள் ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும் பாருங்கள். இது வந்து டில் க்ரீன் சொல்லுவாங்க, வித் ஒயிட் கலரில் பண்ணியிருக்கோம். டெக்ஸ்சரில் ஃபஸ்ட் குவாலிட்டி ஃபினிஷிங்கில் பண்ணியிருக்கோம் பாருங்கள். நீங்கள் வந்து 3 டேண்டம் போட்டிருக்கோம். டேண்டம் பிளேட் பார்ட்டிஷன் செப்பரேட்டாக, ரெண்டுமே பிளெயின் பேஸ்கெட்ஸ். மேலே வந்து ஒரு ஃபைபர் கட்லரி ட்ரே வச்சுருக்கோம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டேண்டம் பாட்ஸ் சொல்லுவாங்க. மோஸ்ட்டாக வந்து எஸ்எஸ் பேஸ்கெட் அடுத்தது அப்டேட்டாக வந்தது வந்து டேண்டம் பாட்ஸ். இந்த டேண்டம் பாட்ஸ் பொறுத்த வரையும் வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து துரு பிடிக்காதுங்க. ஸோ அதனால தான் இப்போ மோஸ்ட்டாக சஜஷன் பண்ணுறது டேண்டம் பாட்ஸ் போடுறது நல்லது. நீங்கள் வந்து நம்ம ஃப்ளோரிங்கும் பண்ணியிருக்கோம். ஃப்ளோர்லேருந்து ஒரு 2 இன்ச்சஸ் வச்சு நம்ம மேலே பண்ணியிருக்கோம் பெட்டு மாதிரி. சில வீட்டில் பெட்டு
2 இன்ச் ரைஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லை 4 இன்ச் ரைஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இந்த டேபிள் டாப் பார்த்தீங்கன்னா ஒரு 30 இன்ச்சஸ் வச்சுருப்பாங்க. நீங்கள் 4 இன்ச்சஸ் ரைஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப இந்த கேப் பிட்வீன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக போயிடும். ஒரு 1 ஃபீட்டு இல்லை ஒரு 3/4 அடி தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து தின்ஸோ குக்கரோ பெரிய வெசல்ஸ் எதுவுமே வைக்க முடியாது. அதனால தான் 2 இன்ச் மட்டும் வைக்க சொல்கிற மாதிரி. அதே மாதிரி நீங்கள் கீழே வந்து அந்த டைல்ஸோ இல்லை காங்கேட்டோ நீங்கள் 2 இன்ச் ரைஸ் பண்ணும்போது இந்த மட்டம் இது வந்து 24 இன்ச்சஸ் இருக்கும். கீழே வந்து அதே 24 இன்ச்சஸ் வைக்காதீங்க. இந்த மட்டம் இது 24 இன்ச்சஸ் இருக்கும். இங்கே வந்து 21 இன்ச்சஸ் வச்சா மட்டும்தான் நம்ம டோர் வந்து உள்ளே க்ளோஸ் ஆகும். அப்படி இல்லைன்னா டோர் வந்து வெளியே வரும்போது உங்களுக்கு ரொம்ப கன்ஜஸ்டாக இருக்கும், நிற்கிறதுக்கு ஒரு ஸ்லாண்டிங்காக நிற்பீங்க. ஸோ அதனால் வந்து ரொம்ப நாள் நிற்க முடியாதுங்க. அதனால் வந்து மேக்ஸிமம் வந்து இந்த மட்டத்துலேருந்து ஒரு 3 இன்ச்சஸ் தள்ளி பெட்டு போட்டால் போதுங்க. ஒரு 2 இன்ச்சஸ் வச்சா மட்டும் போதுங்க. இங்கே வந்து கஸ்டமர்ஸ் வந்து ஆரோ பிளான்ட் பார்த்தீங்கன்னா உள்ளே வச்சுட்டாங்க. ஏன்னா ப்ரெஷர் பம்போடு வர்றது ஆரோ வந்து தனியாக இருக்கும். நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு அந்த சுவிட்சஸ் கனெக்ஷன் சாக்கெட்ஸ் கீழே கொடுத்துருவாங்க. அது ஒரு பைப் லைன் நாங்கள் மேலே கொடுத்துருவாங்க. இது வந்து ஆரோ பைப்புங்க. நம்ம வந்து எப்படி வேணால் லெஃப்ட் அண்ட் ரைட் நம்ம திருப்பிக்கலாம், ரொட்டேட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பண்ணும்போது இந்த ஆரோ வந்து நம்ம மேலே ஃபிக்ஸ் பண்ணாமல் கீழே போகிறதுனால அவங்க மேலேயும் ஸ்பேஸ் கிடைக்கும். அந்த ஸ்பேஸ் கிடைக்கிறனால தான் இந்த ஒரு வால் பாட்ஸ் வைக்கிறோம். பாருங்கள், இதுக்குள்ளே திணிச்சு வச்சுருக்கோம். இங்கே ஆரோ வந்துச்சுன்னா அந்த ஆரோ கவர் பண்ணாலுமே ரொம்ப கன்ஜஸ்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து மேக்ஸிமம் நீங்கள் வீடு கட்டிகிட்டு இருக்கவங்களுக்கு ஆரோவை அண்டர் சிங்க் கீழே கொண்டு வந்துக்கோங்க. அதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. ரைட் சைடில் வெசல்ஸ் வாஷ் பண்ணி வைக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க. சிம்னி நம்ம கவர் பண்ணல. இங்கே ஒரு வால், இங்கே சிம்னி ரைட் சைடு வரனால இங்கே ஒரு ஓப்பன் யூனிட் கொடுத்துருக்கோம். அப்படியே ஒரு 4 டோர் கிளாஸஸ் கீழே மட்டும் ஸ்பைசஸ் ரேக் கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் மிக்ஸி ஆக்சஸ் பண்ணுற மாதிரியும் ஒரு எல் டைப்பில் லாஃப்ட் ஒயிட் வித் டில் கிரீனில் பண்ணியிருக்கோம். பாருங்கள், ஃபுல் வியூ பாருங்கள், நல்லா. செகண்ட் பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம். இங்கே வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வார்ட்ரோப் வித் ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் தென் லாஃப்ட் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து வால் ஃபிளே ஒயிட் கலர் பெயிண்ட் பண்ணால நம்ம பாருங்கள் ரொம்ப மோஸ்ட்டாக வந்து அந்த வால் கலர் வந்து ஒரு 2 டைப் ஆஃப் 3 டைப் ஆஃப் பெயிண்ட் பண்ணிடுவாங்க. ஒரு சைடு டார்க், ஒரு சைடு லைட் பண்ண, அந்த மாதிரி பண்ண வேண்டாங்க. எப்போவுமே ஒரு சைடு வால் மட்டும் ஒயிட் கலர் கொடுக்கும்போது, ஏன்னா ஒன் சைடு வந்து இன்டீரியர் பண்ண போகிறோம். எல்லா வீட்லையுமே ஒரு இன்டீரியர் பண்ண போகிறோம். அப்போ அந்த இடத்துல ஒரு கலர் வந்துடும். 3 சைடு வாலும் ஒரு சைடு இன்டீரியர் வந்துடும். ஒன்று விண்டோக்கு மேலே பெட்டுக்கு மேலே விண்டோ வரும், இல்லைன்னா ஒரு சைடு விண்டோ வரும். அதனால் வந்து ரொம்ப மோஸ்ட்டாக நிறைய கலர்ஸ் பெட்ரூம்குள்ளே கொண்டு போக வேண்டாம். ஏன்னா வார்ட்ரோப் வரும்போதே அதிலே நம்ம 2 கலர் சூஸ் பண்ணிடுவோம். அந்த 2 கலர் சூஸ் பண்ணுறது ப்ரெசென்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ரொம்ப பாருங்கள், ரொம்ப எலிகன்ஸாக இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இந்த கலர்ஸ் மேட்சிங் வந்து எப்போவுமே பெஸ்ட்டுங்க. கரெக்டாக சூஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம வீட்டுக்குள்ளே பண்ணுற இன்டீரியர் வந்து பெஸ்ட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். எப்போவுமே இந்த அழகு எப்போவுமே இருக்கும். அந்த மாதிரி தான் பாருங்கள், ஒரு டக்கிஸ் ப்ளூ வித் ஒயிட்டில் ஒரு கோல்டன் ஸ்ட்ரிப்ஸ் கொடுத்துருக்கோம். பாருங்கள், உள்ள தின்ஸ் இருக்குது. கஸ்டமர்ஸ் உள்ளே வந்தனால உள்ள தின்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு எதுவுமே ஓப்பன் பண்ணல. பாருங்கள், அவுட்டர் ஃபுல்லாகவே ஒயிட் கலர் பார்டர் கொடுத்து டோர்ஸ் மட்டும் ஒரு ப்ளூ கலரில் ஒரு பிளாக் கலர் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்கோம். டோர்ஸ் மட்டும் நம்ம இந்த கோல்டன் ஸ்டெப்ஸ் மட்டும் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அப்படியே ஒரு ரைட் சைடில் ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியா, மிரர் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ், 2 ட்ராஸ் கொடுத்துருக்கோம். இதுக்குள்ள ஒரு ஸ்டோரேஜுங்க. அந்த ஸ்பேஸுக்கு தகுந்த மாதிரியும், ஏன்னா காட்டு விட்டு கொஞ்சம் ஒரு 2 ஃபீட் ஸ்பேஸ் இருக்குது. அந்த ஸ்பேஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருக்கோம். அந்த சைடு டோர் ஓப்பன் பண்ணுற ஸ்பேஸ் தகுந்த மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். பாருங்கள், ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. அந்த கரெக்டான கலர்ஸ் தான். எல்லா வீட்லேயுமே வந்து சில கலர்ஸ் நம்ம தப்பாக சூஸ் பண்ணும்போது அந்த அவுட்புட் வருமானு தெரியல. பட் இந்த வீட்டில் கரெக்டாக கலர் சூஸ் பண்ணியிருக்காங்க. எந்த மாதிரி டைலோ அந்த டைலுக்கு தகுந்த மாதிரி கலர் சூஸ் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக அவுட்புட் வந்திருக்கு. பாருங்கள், இந்த ஸ்மால் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஹேங் பண்ணுற டேபிள் ஆல்ரெடி வச்சுருக்காங்க. அதுக்கு மேலே வந்து நம்ம ஸ்டடி டேபிள் மட்டும் பண்ணியிருக்கோம். பாருங்கள், ஸ்டடி பாக்ஸ் பண்ணியிருக்கோம். ஒரு ஸ்டடி வால் பாக்ஸில் நம்ம 3 சைடில் ஓப்பனில் கொடுத்துருக்கு. மேலே ஃபுல்லாகவே புக்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நம்ம டக்கிஸ் ப்ளூ வித் ஒயிட்டில் பண்ணியிருக்கோம். பாருங்கள், ஏன்னா இந்த வால் ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்கனால இங்கே ஒரு செப்பரேட்டாக டிஃப்ரெண்ட் கலரில் ஒயிட் வித்து டக்கிஸ் ப்ளூவில் 2 பெட்ரூமே பண்ணியிருக்கோம். இந்த பெட்ரூமில் ஒரு வால் பாக்ஸும் ஸ்டடி வால் பாக்ஸும்
தென் ஒரு லாஃப்ட் பண்ணியிருக்கும் பாருங்க. லாஃப்ட்டு. ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாருக்கும் வணக்கம். நான் இங்கே கோயம்புத்தூர் மாவட்டம் குனியமுத்தூருங்கிற ஏரியாவிலேருந்து ஷாவுல் அமீர் பேசுகிறேன். நாங்கள் இப்போது நியூ ஹோம் பண்ணியிருக்கிறோம். 2 பெட்ரூம் உள்ளது நியூ ஹோம் பண்ணியிருக்கிறோம். எங்களுக்கு இன்டீரியர் ஒர்க் பண்ணுறதுக்கு நான் ஒய்ஃபு 2 பேரும் சேர்ந்து தேடிக்கிட்டு இருந்தோம். அப்போதைக்கு எங்களுக்கு யூடியூப் சேனலில் ரெட்மி இன்டீரியர் அப்படிங்கிற ஆப்ஷன் எங்களுக்கு கிடச்சிது. அதோட அது பார்த்தோம். நிறையா அதில் உள்ள வீடியோஸ், ஷார்ட்ஸ், கலர்ஸ் எல்லாமே பார்த்தோம். அதில் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அவங்களுடைய ஒர்க்கு அதெல்லாம் பிடிச்சிருந்ததுனால நாங்கள் நேரடியாக போய் ஆஃபீஸ் விசிட் பண்ணி பேசினோம். அதுக்கப்புறம் அங்கே உள்ள ஸ்டாஃப் நம்ம பில்டிங்க்கு வந்தாங்க. வந்து என்ன பண்ணணும் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அவங்களும் ஐடியா கொடுத்தாங்க. நம்மளும் இருக்கிற ஐடியாவை சொன்னோம். அப்புறம் 2 பேரும் மேட்ச் பண்ணி கலர்ஸ் எல்லாமே டீட்டெயில் கொடுத்தாங்க. அதில் நம்மளுக்கு தெரிஞ்ச அளவு எவ்வளோ மேக்ஸிமம் நம்மளுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்க எவ்வளோ பண்ண முடியும் என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயில் பேசி அதுக்கப்புறம் நம்மளுடைய ஒர்க்கு சொன்னோம். அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களும் வந்தாங்க. கரெக்டாக நம்ம சொன்ன டைமுக்கு முடித்து கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா வெளியில் ஹாலு, அப்புறம் கிச்சன், 2 பெட்ரூம் எல்லாமே நல்லபடியாக பண்ணி கொடுத்தாங்க. இந்த வீடியோஸில் உங்களுக்கு இருக்கும் எல்லா டீட்டெயில்ஸும். மற்றபடி மோஸ்ட்லி நம்ம சொன்ன டைமுக்கு நல்லபடியாக முடித்து கொடுத்தாங்க. ஒர்க்கும் நல்லா இருந்துச்சு. பட் ஃபினிஷிங் ரொம்பவே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அதனால் உங்களுக்கும் இந்த மாதிரி இன்டீரியர் ஒர்க் பண்ணணும் அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் பண்ணணும் அப்படின்னா ரெட்மி இன்டீரியர் கான்டாக்ட் பண்ணுங்கள். ரொம்ப நல்லா சூப்பராக பண்ணி கொடுப்பாங்க. தேங்க்யூ.